ரஷ்யால கோல்டு வார் நடந்துட்டு இருக்க சமயத்துல மற்ற கண்ட்ரிஸோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஸ்பை பண்றதுக்காக சேட்டலைட் அனுப்பலாமான்ட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் அது. அப்ப அவங்க கண்ட்ரில இருக்க 2 ஆஸ்ட்ரோனட்ஸை ஸ்பேஸுக்கு ஒரு ரிசர்ச்காக அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த ரிசர்ச்சை முடிச்சுட்டு இந்த 2 ஆஸ்ட்ரோனட்ஸ் திரும்பி நம்ம ஏர்த்துக்கு வரும்போது 2 பேரா வரல, கூட ஒரு அன்வான்ட் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் கிரியேச்சரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா அவங்க லேண்ட் ஆகும்போது ஒரு ஏலியனும் கூட வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்றத செம த்ரில்லிங்கா சொன்ன ஒரு கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை 1983 நடக்குது. ஓப்பனிங் சீன்ல ஸ்பேஸ்ல 2 ஆஸ்ட்ரோனட்ஸ் அவங்களோட மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிட்டர்ன் எர்த்துக்கு வரதுக்காக தயாராயிட்டு இருக்காங்க. அப்போ அதுல ஒரு ஆஸ்ட்ரோனட் இந்த மிஷினை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணனால நம்ம நாட்டில் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி கொண்டாடுவாங்க. அந்த ப்ரைட்லயே மீதி இருக்கிற காலத்தை ஃபேமிலியோட அழகா ஸ்பெண்ட் பண்ணிடலாம்னு சொல்றாரு. சொல்லிட்டு இன்னொரு ஆஸ்ட்ரோனட் கிட்ட உனக்கு பூமியில வந்துட்ட பிறகு ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்கிறாரு. அதுக்கு இவரு ஆமா எனக்கு ஒரு பிளான் இருக்கு, என்னோட பையனை பார்க்க போகணும்னு சொல்றாரு. இவர் தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோ அண்ட் அவர் பேரு கான்ஸ்டன்டின். அப்படியே அவங்க 2 பேரும் இந்த விஷயம்லாம் பேசிட்டே ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கிற அன்வான்ட் திங்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு எர்த்துக்கு வரதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்கள நோக்கி ஒரு விசித்திரமான உயிரினம் அந்த அவுட்டர் ஸ்பேஸ்ல வந்துட்டு இருக்கு. கண்ணாடி வழியா அதை பாக்குற இவங்க செம ஸ்டன் ஆகி என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு பயத்தோடவே பாக்குறாங்க. அந்த கிரியேச்சரும் கரெக்டா இவங்களோட ஸ்பேஸ் ஷிப்போட கதவு கிட்ட வந்திருக்கு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியாம பயத்தோடயே பார்த்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா அடுத்த ஷாட்ல அவங்க இருந்த வெஹிக்கிள் கிராஷ் ஆயிடுது. அதுல நம்ம ஹீரோ மட்டும் பேராஷூட்ல தப்பிச்சிடுறாரு. இன்னொருத்தர் அன்கான்சியஸா மயக்கம் போட்டு கீழே இருக்காரு அண்ட் அவர் தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கான்ஷியஸா இருக்காரு, பட் ஆனா ரொம்ப விசித்திரமா பிஹேவ் பண்றாரு. இதை பாக்குற ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கவர்மெண்ட்டுக்கு இந்த செய்தியை சொல்றாரு. உடனே அவங்க 2 பேரையும் கவர்மெண்ட் ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. ரெஸ்கியூ பண்ணிட்டு நியூஸ்ல நம்மளோட ஆஸ்ட்ரோனட்ஸ் நேற்று லேண்ட் ஆகும்போது ஒரு சின்ன கிராஷ், அதுல 2 பேருக்கும் மைல்டா அடிபட்டு இருக்கு, அதனால இப்போ மெடிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்ட்டு ஃபேக்கா ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. கட் பண்ண அடுத்த ஷாட்ல அந்த நாட்டோட ஆர்மியோட மெயின் ஹெட்டான மேஜர் காலனில் காட்டுறாங்க. அவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு நல்ல சைக்காலஜி டாக்டர் யாரா இருக்காங்களான்ட்டு தேடிட்டு இருக்காரு. அப்போ டாட்டியானா அப்படின்ற ஒரு யங் சைக்காட்ரிஸ்ட்டை அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள பயங்கரமா போட்டு கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நேற்று ஒரு பேஷண்ட்டை காப்பாத்துறதுக்காக ரூல்ஸ்ல இருக்கிறதெல்லாம் மீறி வேற ஏதோ பண்ணிருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே அந்த பேஷண்ட் என்னமோ காப்பாற்றப்பட்டாலும் எப்படி நீ ரூல் எல்லாம் மீறலாம், அதுக்கு தானியா ரொம்ப போல்டா ரூலை தயவு செய்து மாத்துங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை மாத்தணும், இப்படி பண்ணா சரியாகும்ட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் பண்ணாம இருக்கீங்களா இல்ல இது நிஜமாலே தெரியலையான்னு எனக்கு தெரியலன்ட்டு கோமா ஏஞ்சி வெளியே வந்துடுறாங்க. இதை பாக்குற அசோசியேட் மெம்பர்ஸ் எல்லாமே அந்த பொண்ணை டிஸ்மிஸ் பண்ணலாம், ரொம்ப திமிரா பிஹேவ் பண்றா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ கோமா ஒரு டாட்டியானாவை வெளியே நம்ம மேஜர் வந்து பார்த்து பேசுறாரு. உன்ன மாதிரி ஒரு யங் சைக்காலஜி டாக்டர் தான் நான் தேடிட்டு இருந்தேன், உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் இருக்கு, நான் நம்ம நாட்டோட மேஜர், எனக்காக அந்த ஜாப் எடுத்து பண்றியான்ட்டு கேட்கிறாரு. தானியாவும் எப்படியும் நம்மளை டிஸ்மிஸ் தான் பண்ண போறாங்க, சும்மா இருக்கிறதுக்கு அங்க போய் அந்த ஒர்க் அது பண்ணலான்ட்டு ஓகே சொல்லிடுறாங்க. இங்க வந்து பார்த்தா அந்த ஆர்மி கேம்ப்ல நம்மளோட ஹீரோவை தனியா ஒரு இடத்துல ஐசோலேட் பண்ணி அவரை வச்சு பயங்கரமா ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பாக்குற தானியா இவர் நம்ம நாட்டு அஸ்ட்ரோனட்ல இவர் ஏதோ மெடிக்கல் கண்டிஷன்ல வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு இந்த மேஜர் ஆக்சுவலா அன்னைக்கு அவங்க லேண்ட் ஆகும்போது ஏதோ ஒரு பெரிய கிராஷ் ஆயிருக்கு, அன்னைக்கு எக்ஸாக்டா என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டுருக்கேன்ட்டு சொல்றாரு. ஸோ இவங்க வெளியே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள ஆல்ரெடி ஒரு டாக்டர் என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனா கான்ஸ்டன்டைன் சொன்னதே தான் திரும்பி திரும்பி சொல்றாரு. கடுப்பாய் அந்த டாக்டர் வெளியே வந்துடுறாரு. அவர் வெளியே வந்த உடனே தானியா உள்ள போயிட்டு அவர்கிட்ட பேசுறாங்க. என்ன ஆம்பளை டாக்டர்னால எதுவும் பண்ண முடியலன்ட்டு பொம்பளை டாக்டர் அமைச்சிருக்காங்களா, யார் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் நான் சொல்றதுதான் உண்மைன்ட்டு சொல்றாரு. அப்படியே தானியா அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேச்சை போட்டு வெளியே வராங்க. இவன் சும்மா போய் சொல்லிட்டு இருக்கான். ஏதோ ஒரு விபத்துல மாட்டின அந்த 2 பேரும் யாராவது ஒருத்தர் தான் தப்பிக்க முடியும்ன்ற சூழ்நிலையில தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக கூட வந்தவரை ஆபத்துல மாட்டி விட்டுருக்கான். சோ இப்ப அவர் இறந்துட்டாருன்னு நினைச்சு அந்த கில்ட் ஃபீல் பண்ணக்கூடாதுன்ட்டு இப்படி போய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு மேஜர் டாட்டியானா ரூமுக்கு போயிட்டு உனக்கு ஒரு விஷயம் காட்டணுமான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அங்க நம்ம ஹீரோவை ஒரு ப்ரொடெக்டடான கிளாஸ் ஷெல்லுக்குள்ள அடிச்சு மானிட்டர்ல அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவர் உடம்புல விசித்திரமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. அப்ப அவர் வாயில இருந்து ஒரு கிரியேச்சர் வெளியே வருது. அதை பார்த்து செம்மையா பயந்து போறாங்க டாட்டியானா. அதை பயங்கர ஷாக்கா பார்த்துட்டு இருக்க தானியா பக்கத்துல போய் அதை என்னன்ட்டு பார்க்கணும்ட்டு உள்ள போய் அந்த கிளாஸ்ல கையை வச்சு தொட்டு பாக்குறாங்க. பயத்தோட பாக்குற தானியாவை அந்த கிரியேச்சர் கண்ணாடியிலே பயங்கரமா தாக்குறதுக்காக பாயுது. அதை பார்த்து பயந்து ஓட வர தானியா வெளியே ஒரு இடத்துல ஃப்ரீஸ் ஆகி உட்காடுறாங்க. அப்போ மேஜர் ஸ்பீடா அங்க ஓடி வந்து சாரி இதை நான் ஏன் உன்கிட்ட முன்னாடியே சொல்லனா, நீ பயத்துல ஒழுங்கா அவனை அசஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் சொல்லல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தானியா சம கோபமாகி நான் மனுஷங்களுக்கு தான் சிகிச்சை செய்வேன், அது என்ன ஜென்மம்னு தெரியல, எப்படி நான் உங்களுக்கு இதுல ஹெல்ப் பண்ணுவேன்ட்டு என்ன கூப்பிட்டு வந்தீங்கன்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல, என்கிட்ட உண்மையை சொல்லாம நீங்க என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்கன்ட்டு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு மேஜர் கான்ஸ்டன்டைன் நம்ம நாட்டோட ஒரு ஹீரோ, அவன் உடம்புல இந்த மாதிரி ஒரு வேற கிரியேச்சர் இருக்குன்ட்டு நான் பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணனா எந்த ஒரு விசாரணையும் இல்லாம அந்த கிரியேச்சரையும் கான்ஸ்டன்டைனையும் சேர்த்தே சுட்டு கொள்ள சொல்லிடுவாங்க. நான் அப்படி பண்ணக்கூடாது, அவனை காப்பாற்றணுன்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டுருக்கேன். ஸோ அவனையும் அந்த ஏலியனையும் பிரிக்கணும், அதுக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு, இல்ல உன்னால முடியாதுன்னு சொன்னா இங்க பார்த்ததை யாருக்கிட்டையும்
சொல்ல மாட்டேன்ட்டு ஒரு சைன் போட்டுட்டு நீ கிளம்பிடலாம், உன்னை ஃபோர்ஸ் பண்ணலாமான்ட்டு சொல்றாரு. தானியா அந்த ரீசன்லாம் ஓரளவு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு. சரி உங்களுக்கு உதவலாம்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாங்க. கான்ஸ்டன்டைன் இங்க லேண்ட் ஆனதுலேருந்து அவரோட ஃபுல் பிஹேவியரல் ரிப்போர்ட் அண்ட் அந்த கிரியேச்சரோட டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு இந்த கிரியேச்சர் ஒரு பாராசிட்டிக் ஆர்கானிசமா இல்ல சிம்பியோட்டிக் ஆர்கானிசமான்ட்டு கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. இந்த ஸ்டோரி ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா பாராசிட்டிக்கும் சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப்புக்கும் உள்ள டிஃபரன்சஸை தெரிஞ்சாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஷார்ட்டாக அதோட டிஃபரன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பூக்களுக்கும் தேனீக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப். எதனால அப்படின்னா ஃப்ளவர்ஸ்ல தேன் எடுக்கும்போது இந்த ஹனிபி எல்லாம் ஃப்ளவர்ல இருக்கிற ஒரு போலன் டிஷ்யூவை அதோட உடம்புல கேரி பண்ணி இன்னும் ஒரு ஃப்ளவருக்கு அது போகும்போது அது அங்க போட்டு வரும். ஸோ இதனால தான் ஃப்ளவரோட ரீப்ரொடக்ஷன் சைக்கிளே நடக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்ல ரெண்டு பேருமே பெனிஃபிட் ஆகுறாங்க, ஃப்ளவரும் சரி ஹனிபியும் சரி. இது ஒரு சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த ஹனிபியே சிம்பியோட் இல்லாம ஒரு பாராசைட்னு நினைச்சுக்கோங்க. அது என்ன பண்ணும்னா அதோட ஹோஸ்ட் அதாவது ஃப்ளவரை ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் இதோட பெனிஃபிஷியரை எடுத்துக்கும். ஸோ சிம்பியோட்னா ரெண்டு லிவிங் ஆர்கானிசமே ஒரு ரிலேஷன்ஷிப்போட ரெண்டு பேருக்கும் கெடுதல் இல்லாம வாழ ஆரம்பிப்பாங்க. பாராசைட்னா அதோட ஹோஸ்ட்டை அழிச்சிட்டு தனியா அந்த பாராசைட் அது வாழ்றதுக்கானது மட்டும் எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம கதையில யார் ஹோஸ்ட்ன்ட்டு கிளீனா தெரிஞ்சிடுச்சு. நம்ம ஹீரோ கான்ஸ்டன்டைன் தான் ஹோஸ்ட் அண்ட் அந்த ஏலியன் சிம்பியோட்டா இல்ல பாராசைட்டான்ட்டு இன்னும் எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது ஒரு பாராசைட்டா இருந்திருந்தா இந்நேரம் நம்ம ஹீரோ செத்துருப்பாரு. அண்ட் அது சிம்பியோட்டா இருக்கிறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அவங்க எர்த்துக்கு லேண்ட் ஆகும்போது அந்த கிராஷ்ல ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் இந்த அளவுக்கு சீக்கிரமா ரிகவர் ஆகி சர்வை ஆகுறதுன்றது பெரிய விஷயம். ஹீரோ இவ்வளவு சீக்கிரம் ரிகவர் ஆனதுக்கு அந்த ஏலியன் ஒரு காரணமாகவும் இருக்கலாம். இதன்படி பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சிம்பியோட் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கலாம்னு ஒரு அசம்ஷன். ஸோ தானியானால கரெக்டா எதுன்ட்டு இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அண்ட் அவங்க ஆனா நினைக்கிறது என்னன்னா இது பாராசைட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும் வெளியே வந்துட்டு திரும்பி அவர் உடம்புலயே போயிருது. நம்ம எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா பூக்களும் ஹனிபியும் வேற வேற என்டிட்டி, டிஃபரெண்டான என்டிட்டி, ஒரே ஆர்கானிசம் உள்ள இல்ல. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கிரியேச்சர் அவர் உடம்புல போயிருது. ஸோ அதை வச்சு இவங்க இந்த கிரியேச்சர் கண்டிப்பா பாராசைட்டா தான் இருக்கும், நம்ம அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு போயிட்டு வெளியே வச்சோம்னா ஒரு மணி நேரத்துக்கு மேல கூட அந்த ஏலியனால இருக்க முடியாதுன்ட்டு ஒரு அசம்ஷனுக்கு வந்துடுறாங்க. இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா தான் உடம்புல இப்படி ஒரு கிரியேச்சர் இருக்குன்றதே நம்ம ஹீரோக்கு தெரியாது. அவர் பாட்டுன்ட்டு அவர்னால தான் ரிகவர் ஆகணும்னு சொல்லிட்டு டெய்லியும் ஜிம்னாஸ்டிக் போயிட்டு பண்ணிட்டு இருக்காரு. எப்படா என்ன வெளியே விடுவீங்க, எனக்கு ஃபேமிலி இருக்கு, என் அம்மாவை பார்க்கணும், பையனை பார்க்கணும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கிரியேச்சரை பத்தி ஓரளவு அனலைஸ் பண்ண தானியா கான்ஸ்டன்டைனோட பர்சனல் லைஃபை கொஞ்சம் ரிசர்ச் பண்றாங்க. கிரியேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹீரோ அடாப்ட் ஆகிட்டாலும் நம்ம ஹீரோக்கு ஏற்ற மாதிரி கிரியேச்சர்னால அடாப்ட் ஆக முடியுதான்ட்டு பார்க்கணும். ஸோ அப்போ ஹீரோவோட மெமரிஸ்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த ஏலியனால கேப்சர் பண்ணிக்க முடியுதா, ஹீரோக்கு ரொம்ப முக்கியமானதெல்லாம் என்ன அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நியூஸ் தெரிய வருது. என்னன்னா இவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களை தனியா விட்டுட்டு வந்துடுறாரு. என்ன ரீசன்லாம் எக்ஸாக்டா தெரியல. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அவங்க ரெண்டு பேரும் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன ரீசனால பிரிஞ்சாங்கன்ட்டு தெரியல. இவர் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிட்டு நாட்டுக்காக ஏதாவது பெருசா பண்ணணும்ட்டு ஒரு ஆம்பிஷனா ஆஸ்ட்ரோனாட் ஆயிட்டாரு. தானியாக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டாக்டர் இவரை பார்த்து ரொம்ப கோவமா ஏஞ்சி போறாரு. ஏன்டா எனக்கு எதுவுமே கோஆபரேட் பண்ண மாட்டேன்ற, ஆனா புதுசா வந்த அவகிட்ட எல்லா டீட்டெயிலுமே சொல்றேன்ட்டு கடுப்பா ஏஞ்சி போறாரு. ஏன் அப்படி பிஹேவ் பண்றாருன்னா அவர் இந்த ஒரு ரீசனை வச்சு நோபல் பிரைஸ் வாங்கலாம்னு ஒரு ஐடியால இருப்பாரு. பட் தானியா வந்ததால அது கிடைக்காதுன்றதுக்காக தானியா மேலேயும் நம்ம ஹீரோ மேலேயும் கடுப்பா இருக்காரு. அப்புறம் தானியா உள்ள போய் அவங்க கலெக்ட் பண்ண அந்த பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் அவர்கிட்ட சொல்றாங்க. நாட்டுக்காக நல்லது செய்யறவங்க மட்டும் ஹீரோ கிடையாது, ஃபர்ஸ்ட் அவன் வீட்டுக்காக இருக்கணும், அவன் தான் உண்மையான ஹீரோன்ட்டு தானியா அவர் கோவப்படுற மாதிரி சொல்லிட்டு ஏஞ்சி போறாங்க. வெளியே வந்த தானியா மேஜர் கிட்ட அவர் இன்னும் அடைச்ச ரூம்ல வைக்காதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ற மாதிரி ஒரு ரூம் கொடுங்கன்ட்டு சொல்லிட்டு போறாங்க. இவர் எப்படி பிஹேவ் பண்றாருன்ட்டு அந்த ரூம்ல போய் பார்க்க போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நீ சொன்ன மாதிரி நான் என் ஒய்ஃபையும் என் பிள்ளையும் விட்டுட்டுலாம் வரல, நான் ஆஸ்ட்ரோனட் ஆகணும்ட்டு அவங்கள தனியா விட்டுட்டு வந்தது என்னமோ உண்மைதான். பட் ஆனா நான் இந்த மிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு கால் வந்தது, என் மனைவி இறந்துட்டா அண்ட் பையன் தனியா இருக்கிறான்ட்டு. இந்த மிஷன் முடிஞ்சோன்னு நான் உடனே என் பையனை பார்க்க போகணும்னு நினைச்சுதான் வந்தேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு இந்த ஏலியன் வெளியே வரும்போது தானியா நான் அதை கொஞ்சம் க்ளோஸா எக்ஸாமைன் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. அது என்ன விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணுது, எதனால நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுன்ட்டு கண்டுபிடிக்கணும்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவோட மெமரிஸும் இந்த ஏலியன் கேரி பண்ணியிருக்கான்ட்டு ட்ரை பண்ண பாக்குறாங்க. அப்போ அவரு அவனோட பையனுக்காக கொடுக்கலாம்ட்டு வாங்கி வச்சிருந்த ஒரு பொம்மையை இந்த ஏலியன் பக்கத்துல போய் உள்ள போய் வைக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்கன்னா ஹீரோவோட மெமரிஸும் இந்த ஏலியனுக்கு வெளியே வரும்போது கொஞ்சம் அப்படியே கேரி ஆகுதுன்றது தெரிய வருது. ஸோ பக்கத்துல போய் அதை தொட்டு கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம்ட்டு உள்ள போறாங்க. கொஞ்சம் பயத்தோடவே முன்னாடி அதை தொட போறாங்க. அந்த சமயம் அந்த ஏலியன் அவங்கள பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதுல கால்ல கம்மியான அடிகளோட எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடிப்பட்ட தானியா ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மேஜர் அங்க உள்ள போயிட்டு நீ நிஜமாலே ரொம்ப தைரியசாலியான பொண்ணு தான், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு, வேலையை அப்புறம் ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு எதுவும் பதில் சொல்லாத தானியா எல்லாரும் தூங்கிட்ட பிறகு அவங்கள அந்த ஏலியன் அட்டாக் பண்ணும்போது எடுத்த வீடியோ ஃபுட்டேஜை போய் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க பாக்குற ஃபுட்டேஜ்ல ஏதோ எடிட்டிங் நடந்திருக்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னா கான்ஸ்டன்டைன் உடம்புல இருந்து அந்த ஏலியன் வெளியே
வரும்போது நேரா ஒரு இடத்த நோக்கி போகுது. ஆனா திடீர்னு ஒரு ஜம்ப் கட்ல வேற ஒரு டைரக்ஷன்ல வருது. சோ அதை பாக்குற தானியா கண்டிப்பா இதை யாரோ எடிட் பண்ணி மேனிபுலேட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்கன்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சமயத்துல இந்த இன்னொரு டாக்டர் உள்ள வராரு. அப்ப தானியா இதெல்லாம் இவனோட வேலை தான் சொல்லிட்டு அவர் அங்கேயே கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ நோபல் பிரைஸ் வாங்கணுன்றதுக்காக ஒருத்தனோட உயிரில விளையாடாத. அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு தாய் கூட இல்ல. சோ அவன் தான் அந்த குழந்தையை பாத்துக்கணும். அவங்க வாழ்க்கையில விளையாடாத. நான் ஒன்னும் நோபல் பிரைஸுக்கெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல. நீயே அதை எடுத்துக்கோ கிடைச்சிச்சுனா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓரளவு கன்வின்ஸ் ஆகுற அந்த டாக்டர் தானியா கிட்ட ஒரு உண்மையை சொல்றாரு. ஆரம்பத்துல இந்த ஏலியன் எதை சாப்பிடும்னு கேட்கும்போது இவங்க எல்லாரும் நம்ம ஹீரோ சாப்பிடுற ஃபுட்டை தான் இதுவும் சாப்பிடுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எக்ஸாக்டா இங்க என்ன நடக்குதுன்னா, அது நைட்டு வெளியே வரும்போது நேரா ஒரு கூண்டுக்குள்ள அதை வர மாதிரி ட்ராப் பண்ண வச்சு இந்த ஆர்மில இருக்கிற கைதிகளை அந்த ஏலியனுக்காக ஃபீட் பண்றாங்க. அந்த இடத்துக்கு இந்த டாக்டர் தானியாவை யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போய் காட்டுறாரு. அதை பாக்குற தானியா அந்த கார்லயே வாந்தி எடுத்துறாங்க. ஏன்னா அந்த ஏலியன் ரொம்ப கொடூரமா கொலை பண்ணுது. அண்ட் இந்த டாக்டர் உள்ள வந்து தானியா கிட்ட சொல்றாரு, சோ அதோட ஃபுட் என்னன்னு பார்த்தா நம்மளோட பயம் தான் அதோட ஃபுட்டு. மனுஷங்க பயப்படும் போது நம்மளோட மூளையில ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோனால தான் அது இங்க சஸ்டெயின் ஆகுதுன்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, பயப்படாத மனிதர்களே கிடையாது இந்த உலகத்துல. சோ அந்த கிரியேச்சர் இனப்பெருக்கம் செய்து நம்ம பூமியில மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சுச்சுன்னா நினைச்சு பார்க்காத வகையில மனித இனத்தையே அழிச்சிடும். இதெல்லாம் கேட்கிற தானியா இதுல எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் எதுக்கு இன்னும் அந்த கிரியேச்சரை உயிரோட வச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் அதை அழிச்சா கான்ஸ்டன்டைனும் அதோட சேர்ந்து அழிஞ்சிருவான்ட்டு ஒரு பயம். அண்ட் செகண்ட் ரீசன் நம்மளோட மேஜர் அதை வச்சு வேற ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதை நீ என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவரை தான் கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்றாரு. உடனே தானியா மேஜர் கிட்ட போயிட்டு என்னதான் நடக்குது இங்க, என்னதான் ஒரு கைதியா இருந்தாலும் இந்த மாதிரி கொடூரமா அந்த கைதிகளை சாவடிக்கிறதுக்காக ஆர்டர் எல்லாம் போடுறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு இந்த மேஜர், நீ யாருக்கும் தெரியாம அந்த டாக்டரோட போய் தானே அந்த ஏலியன் என்ன பண்ணுதுன்னு பார்த்த, வா இப்போ உன்னை நான் நேரா கூட்டிட்டு போறேன், அந்த ஏலியனோட பவர் என்னன்னு பாருன்ட்டு சொல்லி அங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு கைதிய உள்ள அனுப்புறாரு. இதை பாக்குற தானியா மேஜர் கிட்ட, நிறுத்துங்க, இது தப்பான ஒரு விஷயம், கண்டிப்பா வேற ஏதாவது வழி இருக்கும்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா அது மேஜர் கேட்கற மாதிரி தெரியல. இதை பாக்குற தானியா சம கோவமாயி அங்க உள்ள போறாங்க. உள்ள அந்த ஏலியனை பார்த்து, நான் உன்னை பார்த்து பயப்படல அப்படின்ட்டு சொல்லி அதை பக்கத்துல தொட போறாங்க. அந்த சமயத்துல இங்க உள்ள இருந்த அந்த கைதி பயத்துல ஏஞ்சி போறான். அதை பார்த்து அந்த ஏலியன், பயம் தானே அதுக்கு உணவே, அதனால அவரை போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுது. உடனே தானியா வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த தானியா கிட்ட மேஜர், பாத்தியா நம்ம நாட்டுக்கு எவ்வளவு ஒரு பவர் கிடைச்சிருக்குன்ட்டு, இதை மட்டும் நம்ம போர்ல வெப்பனா பயன்படுத்தணும்னா நம்ம நாட்டை அடிச்சுக்க எவனாலையும் முடியாதுன்ட்டு சொல்றாரு. சோ இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மேஜர் தான். அந்த ஏலியனை ஒரு கில்லிங் மிஷனா மாத்தலாம்னு முயற்சி செய்துட்டு இருக்காரு. உள்ள தானியா அந்த ஏலியனை கொஞ்ச நேரத்துக்கு கண்ட்ரோல் பண்ணதை பார்த்து, சோ இப்போ உன்னோட மேஜரான வேலையே அதை கண்ட்ரோல் பண்ண வைக்கிறது தான். ஏன்னா போர்ல நம்ம ஆளுங்களே இது சாவடிச்சிடக்கூடாது. இது நம்ம கமாண்டை கேட்டு நம்ம ஆர்டர்ஸை மட்டும் ஒபே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதை விட ஒரு பயங்கரமான வெப்பன் எந்த நாட்டுக்குமே கிடைக்காதுன்ட்டு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில தானியா நம்ம ஹீரோட வந்த இன்னொரு ஆஸ்ட்ரோனட்டோட நிலைமை எப்படி இருக்குன்ட்டு பார்க்க போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, எதனால ஏலியன் இவரை விட்டுட்டு நம்ம ஹீரோ உடம்புல போச்சு அப்படின்ற விஷயத்தை இவங்க தேடிட்டு இருக்கும்போது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இன்னொரு ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸ்க்கு போறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு டிசீஸ் இருந்திருக்கு. ஒரு டியூபர்குலோசிஸ் கேன்சர் அந்த மாதிரி ஒரு டிசீஸ். அந்த டிசீஸ் இருக்கிறதுனால அவர் ஒரு ஹோஸ்டா செயல்பட முடியாது. வேற ஒரு ஆர்கானிசம் அவர் உடம்புல கேரி பண்ண முடியாது. சோ அதுதான் மெயின் ரீசன் இந்த ஏலியன் நம்ம ஹீரோ உடம்பு உள்ள போறதுக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஆஸ்ட்ரோனட்டுக்கு அப்படி ஒரு நோய் இருக்குன்ட்டு நம்ம உலகத்துல கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த அந்த கிரியேச்சர் டிடெக்ட் பண்ணிருக்கு. அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோவை பார்க்க தானியா அவர் ரூம்க்கு போயிட்டு, வா ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம், நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போறதுக்காக பர்மிஷன் வாங்கியிருக்கேன்ட்டு வெளியே கூட்டிட்டு வராங்க. அப்போ வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது தானியா இவர்கிட்ட இந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த மேஜர் உன்னை வச்சு ஒரு பயங்கரமான டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுல உனக்கு ஆபத்து வந்தாலும் வரும். உன் உடம்புக்குள்ள ஒரு வேற்று கிரக உயிரினம் இருக்கு. என்னால அதை ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு உனக்கு சிகிச்சை கொடுத்து அதை பிரிக்க முடியும். சோ நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிற நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி அங்க ஒரு இடத்துல நிக்கிறாரு. இன்னைக்கு நைட் 1 மணிக்கு யாருக்கும் தெரியாம என்ன பார்க்கவான்ட்டு சொல்றாரு. நைட் அங்க வந்து தானியாவை அவர் ஒரு ரூமுக்கு யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போறாரு. அந்த ரூம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவரை அசஸ் பண்ணி இந்த கிரியேச்சரும் அசஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாம் தானியா கிட்ட காட்டி, இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், என்னால அந்த கிரியேச்சரை உணர முடியுது. அண்ட் இப்போ நான் வேற அது வேற கிடையாது, நான் தான் அந்த கிரியேச்சர்னு சொல்றாரு. தானியாக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. பயங்கர ஷாக்கு. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சும் நீ ஏன் இது வரைக்கும் எங்க கிட்ட சொல்லுன்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவரு, எனக்கு உதவி செய், நான் போய் என் பையனை பாத்துக்கணும், அதுக்கு எனக்கு இந்த கிரியேச்சரும் என் உடம்புல இருந்தாதான் பாத்துக்க முடியும், அது இல்லைன்னா நானே ரொம்ப பலவீனமா ஆயிடுவேன்ட்டு சொல்றாரு. அதுக்கு தானியா, அந்த கிரியேச்சரால ஏதாவது ஆபத்து வந்தா என்ன பண்றது, அது ஒட்டுமொத்த மனுஷன் என்னத்தையே அழிச்சிடுமே, உன்னோட பையனுக்கும் அதனால ஆபத்து வந்தா என்ன பண்ணுவேன்ட்டு கேக்குறாங்க. அதுக்கும் நீ தான் எனக்கு உதவி செய்யணும், என்னையும் அந்த கிரியேச்சரும் தனியா பிரிக்கிறதுக்காக உதவி செய், உன்னை விட்டா இப்போதைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைன்ட்டு சொல்லி ரொம்ப எமோஷனலா கெஞ்சுறாரு. தானியா சரி நான் உனக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆஸ்ட்ரோனட்டுக்கு அந்த கேன்சர் டியூபர்குலோசிஸ் இருக்கிற நோயோட ஒரு சாம்பிள ஒரு இன்ஜெக்ஷன்ல எடுத்துட்டு அண்ட் அவங்களோட இருந்த இன்னொரு டாக்டர் கிட்ட, இந்த மாதிரி இங்க ரொம்ப கொடுமையான விஷயம் பண்ணிட்டு இருக்கான் அந்த மேஜர்,
ஸோ அவனோட ஹெட்டுக்கு இது எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீயும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுன்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் தானியாவும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கிற அந்த மேஜர் ஃபர்ஸ்ட் வந்து அந்த டாக்டரை அவரோட ஹெட் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது சுட்டு கொலை பண்ணிடுறாரு. அண்ட் தானியாவை எங்க பார்த்தாலும் அவளை டெர்மினேட் பண்ணிடுங்க, அதாவது அவளையும் கொன்னுடுங்கன்ட்டு ஒரு ஆர்டர் போட்டுறாரு. உடனே இந்த ஆர்மில இவங்க 2 பேரும் தப்பிக்க விடாம ஒரு கும்பலே தடுக்க வருது. அந்த சமயம் நம்ம ஹீரோ தானியா கிட்ட இருந்து அந்த சிரிஞ்சை கேட்கிறாரு. எந்த சிரிஞ்சுனா இன்னொரு ஆஸ்ட்ரோநாட்டுக்கு அந்த நோய் இருக்கும்போது அதோட சாம்பிள் எடுத்துட்டு வந்தாங்களே அந்த சிரிஞ்ச். அது எதுக்கு இவங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த டிசீஸ் இருக்கிறனால தான் இந்த ஏலியன் அவரோட உடம்புக்குள்ள போக முடியாதுன்ட்டு அந்த ஆஸ்ட்ரோநாட் உடம்புக்குள்ள போகாம நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள வந்துச்சு. ஸோ அந்த டிசீஸோட சாம்பிளை இவர் உடம்புல செலுத்திக்கிட்டாருன்னா அந்த ஏலியன் இவர் உடம்புல இருக்க முடியாம வெளியே வந்துடும் அப்படின்றதுக்காக அந்த இன்ஜெக்ஷனை இவர் உடம்புல போட்டுக்கிறாரு. போட்ட உடனே அந்த ஏலியன் வெளியே வந்துருது. வெளியே வந்த உடனே இவங்க 2 பேரும் ஒரு கார்ல தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. அண்ட் அந்த ஏலியன் அந்த மிலிட்டரியோட சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்ப அந்த மேஜர் அங்க வந்து ரொம்ப ப்ரூட்டலா அந்த ஏலியனை அட்டாக் பண்ணி ஒரு பாக்ஸ்ல எடுத்து போட்டு தானியாவை தேடி வெளியே வந்துட்டு இருக்கான். அந்த சமயம் அந்த ஏலியனை பயங்கரமா அட்டாக் பண்ணனால நம்ம ஹீரோ இவரும் ரொம்ப பலவீனமா இருக்காரு. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா ஏலியனும் நம்ம ஹீரோவும் ஒரு சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருக்காங்க. அண்ட் ஏலியன் இல்லாம ஹீரோவால இருக்க முடியாது, நம்ம ஹீரோ இல்லாம அந்த ஏலியனாலும் இருக்க முடியாதுன்றது இங்க தெளிவா தெரிஞ்சிடுது. சோ ஹீரோவை காப்பாற்றணுன்றதுக்காக வேற வழி இல்லாம அந்த மேஜர் கிட்ட தானியா சரண்டர் ஆகுறாங்க. அப்ப அந்த மேஜர் எவ்வளவு தண்ணி காட்டிட்டே எங்களுக்கு நீ, நாங்க என்ன நம்ம நாட்டுக்கு ஏதாவது கெடுதலா பண்றோம், நம்ம நாட்டுக்காக வெப்பன் தானே செய்யறோம், நம்மளை அடிச்சுக்க எவனாலையும் முடியாதுன்ட்டு சொல்லி தானியாவை அடிக்கிறாரு. ஏலியனும் நம்ம ஹீரோவும் அடிப்பட்டதால ரொம்ப பலவீனமா இருக்காங்க. சோ 2 பேரும் ஒன்னு சேர்ந்தாதான் இப்ப நார்மல் ஆக முடியும்ன்றதுக்காக திறந்து விடுறாரு. ஆனா தானியாவை அடிக்கிறத பாக்குற நம்ம ஹீரோ அந்த ஏலியனை கண்ட்ரோல் பண்ணி மேஜரை போய் சாவடிச்சுட்டு தானியாவை எதுவுமே பண்ணாம நம்மளோட ஹீரோவோட உடம்புக்குள்ள வந்து போயிருது. சோ தானியா அப்ப நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இந்த கிரியேச்சர் நீ இல்லாம இருக்காது அண்ட் இதை இப்படியே வளர விட்டா என்ன ஆபத்து வரும்ட்டு நமக்கு தெரியாது, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் தான் சரி பண்ணணும்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு இப்ப என்ன பண்ணணும்ட்டு தெரியும்ட்டு சொல்லி ஒரு கன் எடுத்து அவரை சுட்டுக்கிறாரு. அவரோட இந்த முடிவை பார்த்து தானியா ரொம்ப கண்கலங்குறாங்க. ஏன்னா அவர் இறந்தாதான் அந்த கிரியேச்சரும் அவரோட சேர்ந்து சாகும்ன்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ரியல் ஹீரோஸ்னா நாட்டுக்காக அது பண்றது இது பண்றது மட்டும் கிடையாது, நாட்டுக்காக அவங்களையே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறதும் ரியல் ஹீரோ தான் அப்படின்ட்டு அங்க ரியலைஸ் பண்றாங்க. கட் பண்ணா அடுத்த ஷாட்ல தானியா ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு போய் யாரையோ ஒரு பையனை அடாப்ட் பண்றாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்மளோட ஹீரோவோட பையன் தான். இங்க ஒரு விஷயம் ரிவீல் பண்றாங்க. என்னன்னா எதனால நம்ம ஹீரோ ஏலியனா இருக்கும்போது தானியாவை அட்டாக் பண்ணலன்றது தெரிய வருது. ஏன்னா அவர் இல்லைன்னா அவரோட பையனை பாத்துக்கிறதுக்கு தானியா வேணும்ன்றதுக்காக தான் தானியாவை அட்டாக் பண்ணல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா தானியாவும் நம்ம ஹீரோவும் அப்பா அம்மா இல்லாம ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்துருக்காங்க. அதனால அவரோட பையனை தனியா விட்டுறக்கூடாதுன்ட்டு தத்தெடுத்துக்கிறாங்க. ஸோ படத்தையும் அப்படியே முடிக்கிறாங்க.